பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசியும் உணவும் ஒரு உயிர்களை படைத்து கொண்டே இருக்கிறது. அதுவே ஆதி படைப்பு. ஒரு மனிதருக்கு முதல் குருநாதர் உழவன். பசி எடுத்ததா, மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். படுக்கும் பொழுது மகிழ்ச்சியாக சிரித்துவிட்டு படுங்கள். எழுந்ததும் மகிழ்ச்சியாக சிரித்துவிட்டு உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். உங்களுடைய வாழ்க்கையே சிரிப்பாக்கிடாதீர்கள். சரி, இன்றைக்கி என்னங்க ஐயா தலைப்பு? நம்ம மூலிகை தண்டல் குரூப்பில் நித்யானந்த அண்ணா பாஸ்கரையா பற்றி, ஈழர் பாஸ்கரையா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அமாவாசைக்கு பற்றி போட்டிருந்தார். அது உழவர்களுக்கெல்லாம் தெரியும், சாதாரண மக்களுங்களுக்கு தெரியாது. இப்போ பாஸ்கரையா மூலயமா சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்க அரிசியை அமாவாசை இரவு நீங்கள் பனியில் நீங்கள் ஒரு நாள் அன்றைக்கி ஒரு நாள் பனியில் உணர்த்திட்டு மறுநாள் கொஞ்சம் வெயில் வந்ததோ காஞ்ச பிறகு அரிசி எடுத்து வச்சுங்க, உயிர் சத்து கிடைக்கும். இது சாதாரண மக்களுங்களுக்கெல்லாம் அது தேவை. அதனால் ஐயா சொல்லி கொடுத்துக்கிறாரு. ஆனால் விவசாயிகள் நாங்கள் எப்படி செய்வோம் அப்படின்னா, அமாவாசை அன்று ஒரு நாள் எந்த வேலையுமே செய்ய மாட்டோம். இப்போ இல்லை, முன்னாடி புரியுதுங்களா? அன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் விதைகளை எடுத்து உணர்த்துவோம். புரியுதுங்களா? பனியில் உணர்த்திட்டு மறுநாள் வெயிலில் சூடு ஏற்றி கொஞ்சம் எல்லாமே கட்டி வைப்போம். அன்றைக்கி சாமிக்கு மட்டும் சாப்பிட்டு படுப்போம். இதுதான் விதைகளை பாதுகாக்கணும். புரியுதுங்களா? பெண் தன்மை பெருகும், பூமியோட பவர் அதிகமாக இருக்கும் அன்றைக்கி புரியுதுங்களா? அப்போது மீதி நாளில் என்னென்னா, விவரம் தெரிந்த உழவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அமாவாசைன்னு கிடையாது. இப்போ வேர்க்கடலை பிடுங்கினாங்கன்னா 5 நாள் காயும். 6வது நாள் என்ன தெரியுங்களா, பனியிலேயே ஒரு நாள் இரவு மட்டும் பனியிலேயே விட்டுடுவாங்க. அந்த வேர்க்கடலையே ஒன்று சேர்த்து மூட்டை கட்ட மாட்டாங்க. பனியில் விட்டுட்டு மறுநாள் சூடு ஏற்றி கட்டிடுவாங்க. புரியுதுங்களா? இது மாதிரி விவரம் நல்லா அறிந்தவங்க, பிரபஞ்சக படைப்பை அறிந்த விவசாயிங்க இருக்காங்க. அவங்க இப்படி தான் செய்வாங்க. அமாவாசை தான் இல்லை, அவங்களுக்கு தேவை ஒரு நாள் இரவில் விடும்பொழுது என்னென்னா, பூமியோட சத்து அதில் குவியும். அதில் புரியுங்களா? மறுநாள் கொஞ்சம் காலையில் வெயில் சூடேற்றி கட்டி வச்சுடுவாங்க. இது நான் ஒரு விவசாயின்றதால நான் சின்ன வயசில் எங்கள் அப்பாலாம் இதெல்லாம் தான் செய்வாங்க, எங்கள் தாத்தாலாம் செய்வாங்க. அதை பதிவு பண்ணுறேன். இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, சொல்லி கொடுங்க எல்லாருக்கும். அனைவருக்கும் பசி வணக்கம்.